விட்டது வந்துருச்சு. எப்படி கரெக்டாக செட் பண்ணி சலோ. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா விஜயகாந்த். யாரை பற்றினா விஜயகாந்தருடைய பிறந்தநாள். எப்பவுமே எனக்கு ஆகஸ்ட் 25 அப்படின்னாலே எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வரும். ஆகஸ்ட் 25நாலே டக்குன்னு அப்படி ஷாக் ஆகும். ஆகஸ்ட் 25க்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. எப்போ நான் அந்த அம்னீஷியாவில் இருக்கும்போது என்னோட குழந்தை தான் வாழ்க்கை, குழந்தை தான் உலகம் அப்படின்னு இருக்கும்பொழுது, வருதா குழந்தை தான் வாழ்க்கை அப்படின்னு நான் இருக்கும்பொழுது ஆகஸ்ட் 25 அப்படின்னா எனக்கு ஒரு சிலிப்பு வரும். சரி, என்னமோ ஆகஸ்ட் 25க்கு நமக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய அத்தான் 2021 இல்லையா, 21லாம் கிடையாது, இப்போ 23ல தான் அத்தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆறாரு ஃபேஸ்புக்கில். அத்தான் ஃபேஸ்புக் மூலமா ஃப்ரெண்ட் ஆறாரு. சரியா வரலையோ? அப்ப அத்தானுடைய பிறந்தநாள் அத்தான்னா அத்தை பையன். சோனி ஏகுது ஆஜா ஆஜா. அத்தான்னா அத்தை பையன். நாங்க அக்கா புருஷனெல்லாம் நாங்க அத்தான்லாம் சொல்ல மாட்டோம், அத்திம்பேர். அதான் எனக்கு கிடைக்கிற கொத்திம்பேர், பொறுக்கி கொத்திம்பேர். விஜயகாந்த் அப்பவே சொல்லிட்டான், அக்கா புருஷன் உனக்கும் அக்கா இருக்கு, அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அக்கா வீட்டுக்காரர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இந்த பிரேமலதா அவ அக்கா புருஷன்ட்ட போய்த்தான் மடியில தான் படுத்து கொஞ்சம் மறுவீடு போனப்போ வரவே மாட்டேன்னு சொன்னான். கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா அங்க அத்தான் மடியில கொஞ்சரவும் அப்படி கட்டி பிடிக்கவும் இது பண்ணவும் அப்படி குழாவிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க கொத்திபேர்லாம் நாங்க ஆரம்பத்துல இருந்தே டிஸ்டன்ஸ் தான். விஜயகாந்த் சொல்லுவோம், நாளைக்கு உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகும், டிஸ்டன்ஸ்ல இரு அப்படின்னு. நீ சொல்லலைனாலும் நான் டிஸ்டன்ஸ்ல தாண்டா இருப்பேன். அதே மாதிரி அத்தான் வெறும் பொறுக்கி, அத்திம்பேர் வெறும் பொறுக்கிலும் எங்க அக்கா என்னை பத்தி அப்படி தப்பா சொல்லி வச்சிருக்கா. தன்னை பத்தின விஷயங்களை பூராத்தையும் தான் எப்படியோ அவ்வளத்தையும் அப்படியே திருப்பி என் மேல திருப்பி விஷ விதைய விதைச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். ஒரு மாதிரியா வருது, அப்படியே எல்லாரையும் அவன் நம்ப வச்சுட்டான். கடவுள் ஏன் தெரியல இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அவதான் தப்பானவ, நான் நல்லவங்கிறத ஆண்டவன் என்ன நிரூபிக்கவே இல்லை. உண்மையிலே கடவுள் மேல எனக்கு கோவம் தான் வருது. எனக்கு கடவுளே இல்லையோன்னு தோணுது. आओ बाल लेके आओ, बाल सोने बाल लेके आओ. அதனால அத்திம்பேருங்கிறது அக்கா புருஷன், அத்தான்ங்கிற அத்தானோட பர்த்டே ஆகஸ்ட் 25. சரி, ஒருவேளை அத்தானோட பிறந்தநாள் தான் ஆகஸ்ட் 25ங்கிறனால நமக்கு இருக்கோ இல்ல, அப்படியே அந்த லிங்க் பார்க்கும்போது இல்லையே, வேற ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம்தான் என் குழந்தையெல்லாம் இறந்து போய், விஜயகாந்த் இறந்து போய் 45 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 25 விஜயகாந்தோட பிறந்த நாள்னு ஞாபகம் வருது. ஆஹா, அப்படி நாம என்னதான் ஒருத்தரை வேண்டான்னு வச்சாலும், ஒருத்தர் நம்மளை வெறுத்தாலும், ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளவுதான் விலங்கி வேண்டான்னு வந்தாலும் ஏதோ ஒரு இணைப்பு நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான இணைப்பே இருந்து கொண்டே இருக்கும். இங்க வா, ஆஜா ஆஜா லல்லோ, ஆஜா 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 ஆஜா. இதரா இதரா இதரா, வீடியோ வீடியோ வீடியோ. ஏதோ ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நானும் ஆஜா இதரா
நானும் விஜயகாந்தும் ஊரை சுத்தும் போதெல்லாம் அவன் கரெக்டா ஊருக்கு கார் எடுத்துட்டு வந்துருவான். வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கோயில் கிட்டக்க வண்டி வந்து நிற்கும், இல்லைன்னா சுடுகாட்டில் வந்து நிற்கும், இல்லைன்னா சினிமா தேட்டரில் வந்து நிற்கும். எனக்கு தகவல் சொல்லி அனுப்புவாங்க. 2 நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு தகவல் சொல்லி அனுப்புவாங்க. நான் ஒரு பையில வச்சுக்கிருவேன். பையில வச்சுக்கிட்டு அவன் பார்ப்பான், இந்த பையன் ஒன்றை மாதிரியே ஒரு யூஸ்லெஸ் அப்படின்பான். அவன் ஒரு பேக் வச்சிருப்பான், வெய் இதுக்குள்ள அப்படின்பான், ஒரு ட்ரெஸ் கீழே போடு அப்படின்பான். முன்னாடி அந்த டிரைவர் உட்காந்துருப்பாரு, இவன் பென்சீட்டில் உட்காந்துருப்பான். நீ என்ன பை வச்சிருக்க, அந்த பையன் ஒன்றை மாதிரி ஒரு யூஸ்லெஸ், தூக்கி குப்பையில் போடு அப்படின்பான். அப்படின்பேன் நான். தூக்கி அதை உடனே அந்த அவன் கூட அந்த பைக்குள்ளே அதை வச்சுக்கணும். அது அப்படியே இருக்கும் காருக்குள்ளே. ஆனால் அவன் எனக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். அவன் கூட போகும்போதெல்லாம் அந்த புடவையை கட்டிட்டு போ, தாவணியை கட்டிட்டு போகலாம் அவனுக்கு பிடிக்காது. கரெக்டாக எனக்கு பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, சுடிதார், வா இங்கே இதெல்லாம் ஆஜா 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 அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பான். அவன் கூட போகும்போதெல்லாம் நான் அவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸோட தான் நாங்கள் போவோம். அப்படி அது வருஷம் நடக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு காசிக்கு போயிடுவோம் ட்ரெயினில். ஏசி புக் பண்ணுவான், சில சமயம் ஏசியில் புக் பண்ணுவான், சில சாதாரண ஏதாவது எடுத்துட்டு வா. லைக்கா கமலே வருது அந்த பொண்ணு. லைக்கா இதரா வீடியோ 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 இதரா वीडियो देख, इधर देख, वीडियो। सोनू दिखेगी देख, सोनू 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 நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய வச்சு வீடியோ போட்டுப்பேன்ல கார்டன்ல. அந்த குழந்தை தான் இப்போ வளர்ந்துருது, 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. हाँ सोनू दिख रही है, इधर देख सोनू, इधर देख यहाँ पे सोनू दिख रही है. இவ வரானோடனே இவளுக்கான பால் வாங்கிட்டு வந்தேன். नहीं टचिंग नहीं करने का. அவ அந்த இசைக்கு மால் வருவா இல்லையா, இசைக்கு மாலை கூட்டிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு பால் வாங்குவேன். இப்ப இவளை கூட்டிட்டு வரனால இவளுக்கு ஒரு பால். அதுக்கு பால் வாங்கினோடனே ஆட்டோல வரும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வருது. இப்படி चलो चलो जा அது मम्मी के पास जा. रेखा सोनू आ रही है. அப்படி நாங்க ட்ரெயின்ல போவோம். நானும் விஜயகாந்த் என்ன கூட்டிட்டு போவாரு. இப்பெல்லாம் நான் அவர் இவர் தான் சொல்லணும், ஏன்னா அவன் இவன்னு சொன்னா பொறுக்கி கும்பலுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் விஜயகாந்த் அவங்களோட தாமே, எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இவங்க நான் மரியாதை கொடுப்பேன். ஏன்னா விஜயகாந்த் வந்து பிரேமலதாவோட தாமே, எங்கள்ட்ட ஒன்னி ஓடுது. நான் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ அவர் தான் என்னை கூட்டு போவார். இப்ப அவர் இவர்னு பேசுனா அடுத்த புருஷன் எதுக்கு அவர் இவர்னு பேசுறா அப்படியும் ஒரு கும்பல் இடிக்கும். அப்ப எப்படிதான் ஒருத்தரை பத்தி சொல்றது, அது இதுன்னு சொல்லுமா. விஜயகாந்த் கூட நாங்க போவேன், ட்ரெயின்ல கூட்டிட்டு போவோம், காசிக்கு போவோம். அப்ப ஆகஸ்ட் 25 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போறோம். அது வரத்துக்கு முன்னாடி எனக்கு சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு போன் வரும். நான் அல்லமி ஸ்கூல்ல வேலை பார்க்கற வரைக்கும், வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அல்லமி ஸ்கூல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு வரும். அப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க வரும், ஸ்கூல்ல நான் படிச்சிட்டு இருப்பேன்ல, அப்ப எங்க போன் வரும், யார் வீட்டுக்கு வரும்? கிருஷ்ணாபுரத்துல அக்ரஹாரத்துல போஸ்ட் ஆபீஸ் இருந்தது, சில சமயம் அங்க வரும். இல்ல அப்படின்னு நினைக்க ராஜு சார் வீட்டுக்கு வரும், அவங்க வீட்டுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு போன் வந்தா நாளைக்கு 25க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணுவேன். ஹலோ, நான் தான் ராஜு பேசுறேன். ராஜுன்னா எனக்கு யாருன்னே தெரியாதே, நம்ம தான் அம்னீஷி ஆச்சே, எல்லாத்தையும் மறந்துடுவோமே. பாடுவான் போன்ல, தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும், தனிமையின் இனிமைகள் பிறந்தது, இளமையின் கனவுகள் பலித்தது. அந்த பாட்டு பாடுவான். அந்த பாட்டு பாடினோடனே ராஜு அப்படின்பே, இது என்ன மாசம் அப்படின்பா. இது என்ன மாசம்?
ஆகஸ்ட் இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு அது குழந்தைத்தனமா கேட்பான் அவன். இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன தேதி 24, நாளைக்கு என்ன 25, ஆகஸ்ட் 25 என்னது அப்படிம்பான். ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 25 என்னது 25 தான். பாத்தியா பாத்தியா நீ மறந்துட்ட பாத்தியா, என்ன மாதிரியே அவனுக்கு குழந்தை மாதிரியே பேசுவான். நான் எப்போது சைல்டிஷா தான் இப்போ நான் அதே மாதிரி அவனும் பண்ணுவான். பாத்தியா மறந்துட்ட பாத்தியா மறந்துட்டு. ஆமா ஆகஸ்ட் 20 நாளைக்கு பிறந்த நாள் உனக்கு. ஆமா ஞாபகம் வந்துருச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு என் வாயிலேருந்து முதல்ல அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் வாயிலேருந்து தான் கேட்பான் விஜயகாந்த். இந்த விஷயங்கள் எல்லாம் விஜயகாந்த் திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி உள்ள நட்பு, அந்த பிரேமலதா துண்டிச்சு விட்டால அந்த நட்புகளுக்கு இந்த கதை நன்றாகவே தெரியும். நான் சொல்ற கதைகள் இந்த இப்போ பிரேமலதா அந்த இவங்கெல்லாம் அந்த காசு விட்டு எறிகிறாங்கல்ல, இவன் எல்லாருக்கும் செஞ்சால சொத்த பூரா இழந்து அதை கொடுத்து இதை கொடுத்து அந்த கும்பல், காசு பிடிங்கிற கும்பல், காசு வாங்கின கும்பல், அவரை வச்சு படிச்ச கும்பல் மட்டும் நான் சொல்ற விஷயங்களை நம்பாது. ஏன்னா அவங்களாம் நொன்னி எங்க கொன்னி எங்க பொன்னிம்பாங்க. நாளைக்கு என்ன 25 பிறந்த நாள், அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஷூட்டிங் இருக்கு என்னால் வர முடியாது அப்படிமா. விஜயகாந்த் வந்து தன்னுடைய பிறந்த நாளை எப்போதுமே மற்ற ரசிகர்கள் வேணா கொண்டாடுவாங்க, அவர் ரசிகர்கள் மன்றத்தில் தலைவர்கிட்டலாம் அந்த நட்பு வட்டத்தில் சொல்லிடுவாரு, என்னுடைய பிறந்த நாளை வந்து செப்டம்பர் 23 அன்னைக்கு தான் கொண்டாடணும். அவருடைய நெருங்கிய நண்பர்கள், புரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் கேட்காம எங்கெங்கயோ இருக்கிற ரசிகர்கள் வந்து சும்மா விஜயகாந்தோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருப்பாங்க. தன்னுடைய பிறந்தநாளை எப்பயுமே கொண்டாட மாட்டாரு. செப்டம்பர் 23 அன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருந்தது அப்படின்னா விஜயகாந்த் வந்து என்னை சந்திக்க வரமாட்டாரு. ஸ்கூல் இல்லை அப்படின்னு நினைக்க அந்த செப்டம்பர் 23க்கு அப்புறம் 25, 26 சாட்டர்டே சண்டேயாக இருந்தால் அந்த பிறந்தநாளை நாங்கள் வந்து கொண்டாடுவோம். யாரு? நானும் விஜயகாந்த். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் அவன் தன்னுடைய பிறந்தநாளாக கொண்டாடுவான். அல்லமி ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு ஃபோன் வரும், நாளைக்கு என்ன ஆகஸ்ட் 25. அதேதான் என்னுடைய குழந்தை ஜெயஸ்ரீ. இந்த நான் ஜெயஸ்ரீன்னு பேர் வச்சது எனக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை கூட என் ஹஸ்பண்ட் கொடுக்கவே இல்லை. செத்து போன அவன் மாமி, சம்பந்தமே இல்லாத தாய் மாமனோட மனைவி பேரை ஜெயலட்சுமிங்கிற பேரை என் புருஷன் வச்சான். நான் வச்சது பார்கவி. அதெல்லாம் நீ வைக்கப்படாது, அப்பாதான். அது சாஸ்திரம், சனாதன தர்மம் சொல்லறது. எங்க இருந்தா உண்டாக்குவாங்களோ, தகப்பன் தான் பேர் வைக்கணும், அவாத்துக்காரா புக்காத்துக்காரா தான் பேர் வைக்கணும், அவாத்து குழந்தை அவாதான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு செத்து போன தாய்மாமாவோட ஒய்ஃப் பேரு ஜெயலட்சுமிங்கிற பேர். அப்பெல்லாம் ஜெயஸ்ரீ அப்படின்னு வைக்கட்டும், நான் ஸ்ரீங்கிறத மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதே இவ பிரேமலதா என்ன பண்ணா, ஏண்டி என் புருஷன் பேரை வச்ச, விஜயஸ்ரீன்னு வச்சிருக்க. இவ வந்து வெறுந்தரையில கப்பல் ஓட்டிட்டு போவான். எனக்கா எல்லாம் மறந்துடும். யாரடி ஓம் புருஷன் நானா அம்னீஷியால இருக்கேன். இதேதான் என் பொண்ணு என்ன பண்ணுவா, நாளைக்கு என்ன அப்படி அக்டோபர் 1 என் பொண்ணோட பிறந்த நாள். என் பொண்ணு என்ன பண்ணுவா, நாளைக்கு என்ன, இந்த 2 நாள் கழிச்சு என்ன வருது. அதேதான் விஜயகாந்த் எப்படி கேட்கிறாரோ, எப்படி போன்ல என்கிட்ட கேட்கிறாரோ அதே துணியில என் பொண்ணு கேட்பா, அதே இதுல கேட்பா. நாளைக்கு என்ன பாத்தியா, மறந்துட்டு பாத்தியா, நான் வேணும்னே தெரியாத மாதிரி நடிப்பேன். அக்டோபர் 1ங்கிறத நான் மறப்பேன். நான் பெத்த குழந்தை இல்ல, எப்படி நான் மறப்பேன் தெரியலையே அப்படின்னு சும்மா நடிப்பேன். பாத்தியான்னு மறந்துட்டு பாத்தியா அப்படின்னு. அது வந்து அப்படியே விஜயகாந்த் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த தோனி நம்ம கிட்ட யாரோ பேசியிருக்காங்களே, இதே மாதிரிதான் பேசியிருக்காங்களே, யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப யோசிச்சேன்னா தலை சுத்திரும். அதனால நான் யோசிக்க மாட்டேன். நான் ரொம்ப மண்டை காஞ்சேன்னா வேண்டாம், தலை சுத்தணும், வேண்டாம். அப்புறம் அது வேற குடிச்சிட்டுக்கா அப்படி இப்படின்னு புரணி கிளப்புவாங்க. ஆனால் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன், விட்டுருவேன். நான் இப்போதான் புரியுது, அப்படியே விஜயகாந்த மாதிரியே தான் என் குழந்தை அது மாதிரி போனான். ஆமாம் பிரேமலதா என்னமோ வந்து சொல்லிட்டு இருந்த, நானும் உன் புருஷனும் வந்து சந்திச்சோம், உன் புருஷன் வந்து என்னைய பாம்பேல வந்து பார்த்தான், என்னை கூட்டு போனான், மகாலட்சுமி கூட்டு போனான், அப்படி வந்த குழந்தை தான் என்னெல்லாமா கதை விட்டுட்டு போவேன். இல்லை என் புருஷன் அந்த என் குழந்தை அவரோடது இல்லைன்னு தான் சொல்லிட்டு, ஏன்னா அவன் அன்னேச்சர் செக்ஸ், அவனுக்கு முறையான செக்ஸே வராது. எப்படியோ போராடி விபத்துல வந்த குழந்தை தான் அந்த குழந்தை. உன் புருஷனோட குழந்தைன்னு சொல்லி என்னையும் என் குழந்தை எவ்வளவு அடிச்சது.
அடிச்சீங்க பிரேமலதா? உன் கை ஏன் ஆண்டம் வெட்டாம இருக்கான்னு தெரியல, உன் காலையா ஆண்டம் வெட்டாம இருக்கான். ஏன் உனக்கு நான் ஆண்டவன் பண்ணாம இருக்கான்னு எனக்கு புரியல. ஏன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம், அவரவர் செய்த பாவத்திற்கு அடுத்தடுத்த ஜென்மங்களில் தண்டனை உண்டு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பொய் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அது பொய் அப்படின்னா, புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறது பொய் அப்படின்னா, பிரேமலதா நீங்கள் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் இதே ஜென்மத்துல தண்டனை நிச்சயம் உண்டு, கிடைச்சாகணும் இதே ஜென்மம். செப்டம்பர் ஏன் நான் இன்னைக்கு போட்டேன் அப்படின்னா, நாளைக்கு காலேஜ் உண்டு. காலேஜ் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வேற அந்த இந்த டே, ஐயோ மறந்து போயிடுச்சே, நாளைக்கு சைன் லாங்குவேஜ் டே. அந்த காது கேட்காதவங்களுக்கு வாய் பேசாதவங்களுக்கு உண்டான சைன் லாங்குவேஜ் டே இருக்கு இல்லையா, அது செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. அது நேஷனல் ஆந்தம் வந்து இது பாடணும், ஜனகண அந்த இது. அது நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறந்து போகுது எனக்கு. ஒருத்தர மாதிரி காப்பி அடினா எனக்கு வராது. அது சைன் லாங்குவேஜ் அப்படின்னா அதை மாதிரி தான் பண்ணணும் நம்ம. பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா இந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா அப்படி வரும். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு இதை பண்ணணும் காலேஜில். ஜனகணமன அதிநாயக ஜெயஹே, அது நாளைக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், நாளைக்கு அதை பண்ணி காட்டணும். பாப்பா நீ ராத்திரி போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் வரும்போதே இவ்வளோ இருட்டிடும். அதனால வீடியோ போட நேரம் இருக்காது, இன்னைக்கு போடுறேன். சைன் லாங்குவேஜ். ஜனகணமன அதிநாயக ஜெயஹே பாரத பாக்கிய விதாத்தா பஞ்சாப். மறந்து போதே, இது பண்ணி ஆகணும். சைன் லாங்குவேஜில் இருக்கு. அடுத்த இந்த நவம்பர்லேருந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கு, சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. நவம்பர் டிசம்பர்லேருந்து அந்த சப்ஜெக்ட் இன்னும் வரலை. ஆனால் நாளைக்கு அந்த டேங்கிறதுனால இதை நம்ம பண்ணணும். ஆக பிரேமலதா புருஷன் கூட குடும்பம் நடத்தின லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. தன்னுடைய கணவன் தன்னுடைய பிறந்த நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாட மாட்டாரு அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு அம்மையார் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கா. இல்ல தெரிஞ்சுக்கிட்டும் தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, இன்னும் பாரதி நினைப்பிலே இருக்கே பாரு. எனக்கும் விஜயகாந்துக்கும் தினம் அரங்கேற்றம் நடத்திருக்க முதலிரவு. சந்தேகப்பட்டு பா, நான் தான் இங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா நீயும் இந்த ஹிரண்யகசிபு இருக்கல்ல, ஹிரண்யகசிபு ஸ்ரீமன் நாராயண்ட்ட ஒரு வரம் வாங்கினாராம். நாராயணனை நான் நினைக்கவே மாட்டேன், எப்போதுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நாராயணன் எந்த ரூபத்துல வேணாலும் உனக்கு மரணம் வரும் அப்படிங்கறதுனால பாக்குறதெல்லாம் உனக்கு நாராயணன் தானே தெரியும். அதனால ஹிரண்யகசிபு நாராயணனை வெறுத்தாலும் எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நாராயணனா தெரியுமா. அது மாதிரி உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னாலும் விஜயகாந்த அவன் மறந்து ஒழுங்கா நீ குடும்பம் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவனை பட்டு எப்ப பார்த்தாலும் பாரதி நினைப்பிலே இருக்க, காமவதி அந்த பொம்பளை நினைப்பிலே இருக்கன்னு அவன் மறந்துருந்தாலும் ஞாபகப்படுத்தி தினம் என்ன நினைக்க வச்ச புண்ணியவதி. ஆகஸ்ட் 25ஆம் தேதி பர்த்டேயை செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு தான் விஜயகாந்த கொண்டாடுவாரு. அன்னைக்கு தான் நாங்க வந்து கோவிலுக்கு எங்கேயாவது போவோம். அப்ப அல்லமீன் ஸ்கூல்ல நான் வேலை பார்க்கும்போது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், எனக்கு அவன் சுடிதார்லாம் வாங்கிட்டு வருவான். அவனோட சூட்கேஸ்ல 2 பேக், ஒரு சூட்கேஸ் வச்சிருப்பான், ட்ரங்கு பெட்டி வச்சிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இதெல்லாம் நான் காதல கயத்துல எல்லாம் போட மாட்டேன். நான் எனக்கு நகைகள் வந்து ஒத்துக்காது. ஆனா ஆடைகள் வந்து எனக்கு வாங்கி கொடுப்பான். அந்த கிளம்பும் போது என்னை ஊர்ல கொண்டு விட வரும்போது நான் இங்க இருந்து கிளம்பும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்குவேன், மற்ற ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அதை தன்னோட ட்ரங்க் பெட்டில இதில் பத்திரமா வச்சுக்கிடுவான். அப்படிதான் அந்த ராஜநடைய நினைக்கிறேன். ராஜநடைய படத்துல சீதா ஒரு ட்ரெஸ், ப்ளூ கலர் ட்ரெஸ், சீதாவும் கௌதமியும்
நடித்த படம். அந்த ஷாலினி பேபி ஷாமினி தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அந்த காட்சி நடிக்கும் போதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு பாரதி நினைப்பாதான் அந்த வயசுலேருந்தே நான் விஜயகாந்த் கூட. இது மாதிரி பேபி சுஜிதா வந்து ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், மனக்கணக்கா ஏதோ ஒரு படத்தில் பேபி சுஜிதா வந்து விஜயகாந்துக்கு குழந்தையா நடிக்கும். அப்போ ஷூட்டிங் இடத்துல வந்து பேபி சுஜிதா அது அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கான் அவன். அது சுஜிதா வந்து குழந்தை இருக்குல்ல, அது ஒன்னே மாதிரிதான், அது ஒண்ணுக்கு சொன்னோடனே அதை விறுவிறு தூக்கிட்டு போய் ஜெட்டியை கட்டி கொண்டு விட்டுருக்கான். அதுக்குள்ளே அங்கே ஷூட்டிங்கில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுஜிதாவோட அம்மா போய் கூப்பிட போயிருக்காங்க. இவன் அதுக்குள்ளேயே சுஜிதாவை தூக்கிட்டு போய் அங்கே ஓரமாக கூட்டிட்டு போய் ஒன்றுக்கு கொண்டு விட்டுட்டு ஜெட்டியை கட்டி ஒன்றுக்கு விட்டுட்டு, எனக்கு எப்போதும் அலம்பி விடுவான், பாட்டில் தண்ணி வச்சுருப்பான், அலம்பி விட்டுட்டு காலை அலம்பி விட்டுட்டு ஜெட்டியை போட்டு கூப்பிட்டு வருவான். அதே மாதிரி பேபி சுஜிதாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை வந்து அந்த படத்தினுடைய அந்த இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த படத்தில் அந்த செந்தில் இருக்கான், என் கூட நான் பேசும்போதெல்லாம் வந்து எப்பவுமே படத்திலோட கதைகள் பூரா என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது இருக்குன்னா படத்திலோட கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் தன்னுடைய ஷூட்டிங்ல உள்ள அந்த கதைகள் எல்லாம் சொல்ல மாட்டான். அது அபிஷியல், இது திரைப்படம். என்கிட்ட ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக ஒவ்வொரு படத்துல உள்ள தான் என்னென்ன படத்துல நடிச்சோமோ அந்த கதையெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பான். அது போக அவன் ஏதாவது காமெடி காட்சியை ரசிச்சானா அதை வந்து என்ன சொல்லிட்டு இருப்பான். அப்போ ரதி மன்மதன், அது குட்டி பத்மினி வந்து ரதியா, அது நானும் விஜயகாந்தும் ரதி மன்மதன் காதலர்கள் தானே. அவன் செந்திலுக்கு போய் மன்மதன் பேர் வச்சிருக்காங்க. குட்டி பத்மினி எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்களுக்கு ரதிங்கிறது கரெக்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா செந்திலுக்கு மன்மதன் பேர் வச்சு விழுது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நான் அப்படியே அந்த படியில உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன், கதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன். அதே மாதிரி ராஜனுடைய படத்துல அந்த சீதா போட்டுட்டு வர அந்த ப்ளூ கலர் சுடிதார் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சுடிதார சீதா கிட்ட கேட்டு எங்க வாங்கினீங்க அந்த ட்ரெஸ், காஸ்டியூமர்கிட்ட கேட்டு அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொண்டது கொடுத்தா நாங்க காசிக்கு போகும்போது போட்டு போனோம். காசி மட்டும் இல்ல, வேற எங்கேயா போனோம் அதே மாதிரி சுடிதார். அப்புறம் மனதில் உறுதி வேண்டும் படத்துல சுகாசினி ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் கலர்ல அதே மாதிரி ட்ரெஸ் எனக்கும் தைச்சு எங்களுடைய பிறந்தநாள் நாங்க செலிப்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுப்பான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு லேவெண்டர் கலர்னா ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து லேவெண்டர் கலர், அதாவது கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, கத்திரிக்காய் கலர், வயலட் கலர், இண்டிகோ கலர், அந்த கலர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அவன் ட்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருவான். சுடிதார் என்னோட அளவெல்லாம் அவனுக்கு தெரியுமே, ஜெட்டி பிரேசரி எல்லாம் அவன் தான் வாங்கிட்டு வருவான். ஆனா அதுக்கு உண்டான காசை எங்க ஊருக்காரங்க கொடுத்துருவாங்க. அப்படி ஒண்ணு ஏமா அலையல, காசை பூரா எங்க ஊருக்காரங்க கொடுத்துருவாங்க. சின்ன இஞ்சி மிட்டாய் வாங்கி தின்னா கூட அதுக்கு உண்டான காசு சினிமா தியேட்டர் படம் ஓட்டுற ஒரு கொடுப்பாரு. அங்க துப்புரவு பணியாளர் செக்லியர் என்னோட அப்பா சண்முகம் அப்பா, அவர் தான் எனக்கு அப்பா. இல்லைன்னா சுடுகாட்டில் கொண்டு விட்டாருன்னா கரெக்டா அந்த பிணம் இருக்கிறவர் நம்ம மடச்சாம்பரம் என்னோட அப்பா. அவர் பேர் வந்து சுடலைன்னு நினைக்கிறேன், ஹேமாவதி சுடலை, அதுதான் எனக்கு பிடிக்கும், ஹேமாவதி சண்முகம். அவர் வந்து பைசா கரெக்டா வச்சுட்டு இருப்பாரு. எவ்வளோப்பா ஆச்சு என் பிள்ளைக்கு, என்னெல்லாம் நீ வாங்கி கொடுத்த அப்படின்னு அவர் வாங்கி கொடுத்த. அவனுக்கு என்னங்க எப்படி, நீ என் பிள்ளைக்கு செலவழிக்கிறது உன் டிரைவருக்கு பிடிக்கலப்பா, உன் டிரைவருக்கு பிடிக்கல. விஜயகாந்த் யாருக்கா செலவு பண்ணா அந்த டிரைவருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது கட்டில பொண்டாட்டி பிரேமலதாக்கு மட்டும் எப்படி பிடிக்கும், எப்படி சுத்திச்சுக்கு பிடிக்கும் பொண்டாட்டி. இனிமேதான் வண்டவாளம் வெளுக்கும். காசு கொடுத்துருவாரு அவனுக்கு வந்து. அது மாதிரி எனக்கு உண்டான ட்ரெஸ்ஸ அவனுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, அந்த படம் ஷூட்டிங்ல கதாநாயகிகளுக்கு என்னென்ன கலர், அதுல ஏதாவது அவனுக்கு பிடிச்சிருந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா அதே மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்துடும். அப்போ ஒரு தடவை நான் இதுல இருக்கும்போது அலமி ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது குமுதாக்கா வந்து ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க. ருக்கோனா தோட கேளனா உதர் ஓம் சக்தி. அப்ப எனக்கும் ஓம் சக்தி கோயில் போகணும்னு ஆசையா இருந்தது. நான் அதை வந்து விஜயகாந்த் என்னை சந்திக்க வரும்போது எனக்கு ஓம் சக்தி கோயில் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதானே, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்காக வந்தான். என்ன பண்ணான்னா அந்த சிகப்பு வெள்ளை இப்படி வரி வரியா போட்டிருக்கான். அவன் ஏதோ ஒரு படத்துல டான்ஸ் ஆடி இருப்பான். அந்த படத்துல டான்ஸ் ஆடிட்டு அதே அந்த பேண்ட் இப்படி இருக்கும், இவ்வளவுக்கு இருக்கும், அப்புறம் எது போட்டுட்டு இதுக்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ட்ரெஸ் அந்த துணியில. ஏன்னா மேல்மருத்தூர் கோயில் போகணும்னா நம்ம இதுதானே போடணும், ரெட்டு தானே போடணும், அதை விசாரிச்சிருக்கான். அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு கீழே பேண்ட் மேல டாப் வந்து
ரெட் கலர், ஃபுல் ரெட் கலர். அதில் குட்டி குட்டி குட்டியாக பூ போட்டு எனக்கு டாப்பு சுடிதார் தைச்சி கொண்டு வந்துட்டு வரையா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு முதல்ல நானும் விஜயகாந்தும் தான் போனோம். ஃபுல்லாக சுற்றி போனோம். அங்கே வந்து அங்கே சுற்றி பார்க்குறாரு, கார்டன் எங்கெங்கெல்லாமோ என்னை கூட்டிகிட்டு போனார் விஜயகாந்த். நாங்கள் என்ஜாய் பண்ணாத இடமே கிடையாது. என்ஜாய் மீன்ஸ் நாட் செக்ஸ். எங்கள் இருவருக்கும் இடையே இருப்பது பேரின்பம், நாட் சிற்றின்பம். ஆனா பிரேமலதா அன்னேச்சர் செக்ஸ பண்ணி அவரை சித்திரவதை பண்ணி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. பாரதி உலா, எங்க அத்தானோட பாரதி உலாக்கு நான் வரும்பொழுதுதான் பாரதிங்கிற பேருக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே. சம்பந்தம் விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லை, டிவியில அது மாட்டு ஓடிட்டு இருக்கும். நான் தான் என் குழந்தை செத்து போய் மெண்டலாகி போயிருக்கேனே. டிவி மாட்டு ஓடிட்டு இருக்கும், நான் பாட்டு இங்கே என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது எழுதிட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன், இல்லை கீழே பால்கனிலேருந்து டிவி மாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்போதான் விஜயகாந்த் உடல்நிலை கவலைக்கிடம் அது இது எதையா போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் செத்து போயிட்டான்னு புறணி கிளப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அத்தான் பாம்பேக்கு வந்திருந்தானே, அத்தானை பார்க்கறதுக்கு ஒன்று பாரதிங்கிற பேரை பார்க்கும்போது பேர் கேட்டாலும் நமக்கும் பாரதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே. சம்பந்தம் நாளைக்கு விஜயகாந்த் செத்து போறானா இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. நமக்கு பாரதின்னு யாரோ பேர் வச்சாங்களே. இப்போ யாருன்னு ராத்திரி விடிய நான் தூங்கவே இல்லை. பாரதி நம்மளை யாரோ கூப்பிடுவாங்களே ஏன் நமக்கு அந்த இணைப்பு வருது. பார்த்தா மறுநாள் விஜயகாந்த் இறந்து போயிட்டு அந்த செய்தி வருது. அப்பவும் எனக்கு ஞாபகமே இல்லை. இதுக்கு பேர் வந்து சயின்டிபிக்கலா ஏதோ ஒரு இணைப்புன்னு ஒன்று வரும். இனிமேல் தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இல்லை ஏற்கனவே இருக்கா, இல்லை இன்னும் தெரிய வராம இருக்கா. சித்தர்கள்லாம் ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, இன்னும் அவங்க கவனத்துக்கு வராம இருக்கும். இல்ல கவனத்துக்கு வந்திருக்கும், இல்ல இவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்திய நாட்டில் உள்ளவன் கண்டிப்பா சொல்றேன், என்னைய மட்டம் தட்டி புதைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் பண்ணுவான். நான் சொல்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு மெண்டலுக்கு இருக்கு, பைத்தியம். உங்க கமெண்ட் போடுறான், உனக்கு என்ன பைத்தியம் தெரியலையா அப்படின்னு. நீ என்ன டாக்டரா, பைத்தியக்கார டாக்டரா? நீ என்ன டாக்டரா, மனோதத்துவ டாக்டர்? எப்படி இந்த விஜயலட்சுமி மாதிரி, இந்த விஜயலட்சுமி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டாக்டர் ஆனவ மாதிரி டாக்டர் ஆயிட்டு பேஷண்ட்ஸுக்கெல்லாம் மருந்து கொடுக்க தெரியாம தப்பா மருந்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு என்னைய வந்து அடி நடிச்சால என் தம்பி பின்னாடி சுத்தக்கூடாது, என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான், அவனை கேட்கும் போது மாட்டேன்னு சொல்லுன்னு என்னை செவுட்டில் அடிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனால. நான் விஜயகாந்த் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு விஜயலட்சுமியும் ஒரு காரணம். திருக்காட்டுப்பள்ளி கூட்டிட்டு போனா என்னைய திருப்பக்காட்டு கூட்டிட்டு போய் இவளுக்கு இப்ப இவ வந்து சூனியக்காரி, இவ என் தம்பிக்கு ஏதாவது செவில வச்சிருக்காளான்னு பாரு, ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட கூட்டு போனான். டாக்டர் விஜயலட்சுமி காலம் கடந்து உன் மண்டவாள வெளுக்குது. என்னை விட வயசுல எத்தனை வயசு பெரியவ. இதே ஜென்மத்திலே உனக்கு தண்டனை உண்டுமா? அடுத்த ஜென்மத்துல எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப அடுத்த ஜென்மம் போன இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்களாம் அடுத்த ஜென்மத்துல உண்டுன்னு எவனோ ஒருத்தன் சொன்னதுக்கு போலீஸ் பிடிச்சு உள்ள வச்சிருக்கு. அதனால அந்த புனரவி ஜனனம் புனரவி மரணம் அடுத்த ஜென்மம் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இந்த ஜென்மத்திலேயே டாக்டர் விஜயலட்சுமிக்கு தான் எனக்கு உண்டு, கண்டிப்பா உண்டு, தரணும். காலதேவனுக்கு ஹேமா ஆணையிடுவாள், புரியுதா? जाएंगे पानी दे दो ना, पानी அதோ வானிலே நிலா ஊர்வலம் தரட்டாடிடா. எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா, மிஸ்ஸஸ் ஷோபா சந்திரசேகர் அவர்களே. விஜய் அதாவது என்னுடைய வாலி கல்யாணி மாதிரியே இருப்பான். விஜயகாந்த் வந்து அப்படிதான் சொன்னான். இதை பத்தி அப்புறம் அடுத்த வீடியோல போடுவோம். சந்துரு, விஜயகாந்த், ஷோபா சந்திரசேகர் இவங்க எல்லாரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்களா, அதை பத்தி தனியா வீடியோ போடுவோம். நாளைக்கு உண்மையிலேயே விஜயகாந்தோட பிறந்தநாள் செப்டம்பர் 23 தான் கொண்டாடுவார். ஆனா நாங்க வந்து நட்சத்திர பிறந்தநாள் தான், நானும் கொண்டாடவே மாட்டேன். அது மாட்டு நட்சத்திர பிறந்தநாள் அது மாட்டு போகும்.
விஜயகாந்துக்கு அந்த இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை, இந்த ரித்தி ரிவாஸ்லாம் நம்பிக்கை கிடையாது. சும்மா எனக்காக எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பாட்டு உண்டு, சிவப்பு கலர்ல வரி வரியா போட்டிருக்கோம், ஒயிட்டு ரெட்டு ஒயிட்டு ரெட்டு ஒயிட்டு ரெட்டுன்னு அந்த இப்படி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு ஆடி ஆடி வண்டிக்காரன் சொந்த ஊர் மாதிரியா. அதான் ஏதோ ஒரு இது ஃபாரின் போனான்னா ஃபாரின் போற நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் என்னை பார்க்க வந்துடும் விஜயகாந்த். நாளை என்னுடைய பிறந்தநாள், விஜயகாந்தோட பிறந்தநாள். விஜயகாந்த் தனது பிறந்த நாளை கொண்டாடும் நாள் செப்டம்பர் 23. இப்ராஹிம் ராவுத்தர் வந்து தமிழெண்ணெய் சினி பிலிம்ஸ் அந்த இதெல்லாம் படங்கள்லாம் எடுக்கும் பொழுது செப்டம்பர் 23 அன்னைக்கு இப்ராஹிம் ராவுத்தர் ஃபோன் பண்ணுவாரு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. லியாக்கத் அலிகான் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா லியாக்கத் அலிகான் ஒரு பக்கா செல்ஃபிஷ்னஸ், பக்கா சுயநலவாதி, காரியவாதி. காரியம் மட்டும் ஆகணும், அப்புறம் அவங்கள அப்படியே தலைமுழுகணும். அந்த இது லியாக்கத் அலிகானுக்கு நிறையவே உண்டு. லியாக்கத் அலிகான வசனகர்த்தாவை ஆக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது நான் தான். ஆனா அவர் என்ன தவிர எல்லாரையும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. அந்த ஒரு நன்றி கெட்ட மனுஷன். அப்போ இவர் வந்து தன்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 23 அன்று ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்குவாங்க இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஆனதுனால 24ன்னு ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, அதுல செப்டம்பர் 24ன்னு வந்திருக்கும். என்கிட்ட உடனே வேகமாக ஃபோன் பண்ணி சொல்றாரு, செப்டம்பர் 24ன்னு வந்துருச்சு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை பரவாயில்ல, ஆனா செப்டம்பர் 23 அன்னைக்கு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த உன்னோட படம் வெளியில வரணும்னு நீ நினைச்சு ஆசைப்பட்டேன் பார்த்தியா, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அவங்க படத்துல எதுவுமே என்னுடைய பெயரை வச்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்குன்னே லியாக்கத் அலிகான், இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் 3 பேருக்கிட்ட இன்னும் கூட ஒரு யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருந்தாரு. என்னோட சடங்கு, நான் சடங்காயிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அந்த கூத்தெல்லாம் பண்ணேன், பேயடிச்ச கூத்து. அதனால லியாக்கத் அலிகானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சடங்கெல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்க வராரு. சாரி எடுத்துட்டு வந்தாரு எனக்காக. ஊரணிக்கரையில வச்சு நாங்க சந்திப்போம். லியாக்கத் அலிகான்ட்ட கேட்டா ஃபேடா இருக்கு, ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஆளுக்கு இப்ப அம்னீஷா வந்திருக்கு. சாரி எடுத்துட்டு வந்தாரு, ரோஸ் கலர்ல, ஃபுல் ரோஸ் கலர்ல, பச்சை கலர்ல, நடுவில் ரோஸ் கலர்ல இப்படி ஸ்கொயரா போட்டு பார்டர் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். அப்ப அவங்க அந்த தோட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல வீட்டில் பிரச்சனை வரும். அப்போ என்கிட்ட கையில கொடுத்துட்டு லைக் சிவர் ஆண்டோனி ராஜன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாரி திருப்பி வாங்கி போக சொன்னாங்க. இல்லை பிரச்சனை வரும், ஏக்கத்தலிக்காக சாரி வேணும். ஆனால் அவர் கேட்டால் இல்லைங்கிறாரு. எல்லாருக்கும் என்னோட வியாதி. நேதிக்கு சித்தப்பா ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷான்னு சொல்லி போட்டாச்சு. லியாக்கத் அலிகான் அம்னீஷா மட்டும் கிடையாது, நன்றி மறப்போம். சரி, அடுத்து போலாமா? சலோ ஜாயிங்க, பாய். என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போகுது எனக்கு. என்னால் ஹேமாவதியால கடையனூருக்கு வந்து 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 சினிமா நடிகர் விவேக், அது அப்புறம் சொல்றேன். நேற்றுக்கு மரக்கன்று நடும்போதே விவேக் பத்தி பேசணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன். விவேக்குக்கும் நான் தான் திருப்பு முனை, அது அப்புறம் பேசுவோம். बाय, चलो जाएंगे. मुझे चक्कर आ रहा है, मुझे नींद भी आ रहा है. பிரபாவதி, ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் 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 ஃபைன், ஐ எம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி, நான் வீடியோ முடிக்கிறேன். பாய்.